அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைய செய்தியில் நியூசிலாந்தில் நடந்த ஒரு சம்பவம் குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி நியூசிலாந்தில் பள்ளிவாசலுக்குள்ளார சில பயங்கரவாதிகள் நுழைந்து அந்த பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தவர்களை கண்மூடித்தனமாக சுட்டு கொன்றதில் ஒரு 50க்கும் நெருக்கமான நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலை உலகம் முழுவதும் பயங்கரவாதத்திற்கு எதிரான கண்டனங்களை உலக நாடுகளில் இருக்கிற தலைவர்கள், அமைதியை விரும்புகிற மக்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தார்கள். இந்த நேரத்தில் நமது இந்திய தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நியூசிலாந்தில் நடந்த இந்த சம்பவத்திற்கு இந்திய ஆட்சியாளர்கள் கண்டனங்களை பதிவு செய்திருந்தாலும் கூட அந்த நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்களை பார்த்து இந்த இந்திய திருநாட்டினுடைய ஆட்சியாளர்கள் பாடம் படிக்க வேண்டும். அந்த அளவிற்கு அந்த நியூசிலாந்தில் அந்த நாட்டு ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகள் இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த நாட்டினுடைய பிரதமராக ஒரு பெண் இருக்கிறார். அவருடைய பெயர் ஜெசிண்டா ஆர்டன் அப்படிங்கிற பெயரில் அந்த பிரதமர். இந்த சம்பவம் நடந்த உடனே அவர் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்கிறார். என்ன மாதிரியான நிலைப்பாடு அப்படின்னா, சம்பவம் நடந்தவுடனே அந்த சம்பவத்தில் யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மக்களை, காயமடைந்த மக்களை போய் சந்தித்து ஆறுதல் சொல்கிறார். படுகொலை செய்யப்பட்டு இறந்து போன அந்த குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் சொல்கிறார். சம்பவம் நடந்த அடுத்த கணமே ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். நியூசிலாந்தினுடைய கருப்பு தினமாக இந்த தினத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த பள்ளிவாசல், எந்த பள்ளிவாசலில் சம்பவம் நடந்ததோ அந்த பள்ளிவாசலுக்கே போகிறார். அங்கே போய் அங்கே இருக்கிற மக்களை, அந்த பகுதி மக்களை சந்தித்து அவங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்துகிறார், அவங்களுக்கு ஆறுதலை சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த படுகொலை இருக்கிறத இது உண்மையான முகம் கிடையாது, இந்த நாட்டின் உண்மையான முகம் இல்லை, இது இந்த நாட்டினுடைய உண்மையான முகம் எது தெரியுமா? உங்களை சந்தித்து இப்போ நாங்கள் ஆறுதல் சொல்கிறோமே அதுதான் நியூசிலாந்தினுடைய உண்மையான முகம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதமாக அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிற காட்சியை பார்க்கணும். அதோடு அந்த நிகழ்வை முடித்து கொள்ளாமல் இறந்து போனவர்களுடைய உடலை அடக்கம் செய்கிற முழு செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கும் அறிவிக்கிறார். அதே மாதிரி இறந்து போய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான நிவாரணத்தை அரசு வழங்கும் அறிவிக்கிறார். அதே மாதிரி அந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட்டில் குரான் வாசிக்கப்படுகிறது அரபியில். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு மக்களிடத்தில் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் மொழிபெயர்ப்பும் அதில் வாசிக்கப்படுகிறது. இவ்வளவு சம்பவம் மக்களை சந்தித்து, பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து, ஒரு அந்த முஸ்லிம்களுடைய உடையாக கருதக்கூடிய அந்த புர்காவை அணிந்தவராக வருகிறார். அந்த மக்களை சந்திக்கிறார், கட்டி அணைத்து கண்ணீர் வடிக்கிறார். இந்த பாதிக்கப்பட்ட மக்களை எந்த அளவுக்கு ஆறுதல் சொல்கிறார் பாருங்க. ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலையை உணர்ந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டுமோ அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அந்த மக்களை அமைதிப்படுத்துகிறார்ல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், இந்தியாவில் எவ்வளவு பயங்கரவாத செயல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பயங்கரவாத செயல்கள் நிகழ்த்தப்படும் போதெல்லாம் இந்திய திருநாட்டினுடைய பிரதமருடைய நடவடிக்கை, இந்த நியூசிலாந்தினுடைய பிரதமருடைய நடவடிக்கை இருந்துச்சே, இது மாதிரி இருந்திருக்குதா? சிந்திச்சு பாருங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் அகலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர், அவர் மாட்டிறைச்சி வச்சிருந்தாருங்கிறதுக்காக வேண்டி அடித்து கொலை செய்கிறாங்க வன்முறையாளர்கள். அப்படி கொலை செய்யப்படுகிற அந்த நேரத்தில் நாடே கொந்தளிக்குது. எப்படி ஒரு மனிதனை காட்டு மிராண்டித்தனமாக அடித்து படுகொலை ஒரு கும்பல் செய்கிறதே, அந்த கும்பலை கண்டிக்கிறோம்னு சொல்லி
இந்திய நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடிக்கிறது. அவருடைய மகன் என்ன மாதிரியான வேலை பார்க்குறார்? இந்த தேசத்தை காக்கக்கூடிய இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிற இராணுவத்தில் போய் அவர் போய் பணியாற்றி கொண்டிருக்கிறார் தேச மக்களை காப்பாற்றுறதுக்கு. அவருடைய மகனை, தந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குதா இல்லையா? அவரை அடித்து கொண்டுட்டாங்க. அடித்து கொன்ன உடனே நாட்டு மக்கள்லாம் கொந்தளித்து போய் போராடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்திய பிரதமருடைய நடவடிக்கை என்னவாக இருந்தது? இன்னைக்கு இந்திய பிரதமருடைய நடவடிக்கை நியூசிலாந்துடைய பிரதமருடைய நடவடிக்கை மாதிரி இருந்துச்சா? கண்டனம் தெரிவித்தார் வாயிலிருந்து. படுகொலை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் மீது அரசாங்கம் தயவுதாட்சணையற்ற நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அறிவிச்சாரா? என்ன தெரியுமா நடந்துச்சு? அங்க நாடே கொந்தளிச்சு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் வாயை கூட திறக்கல இந்திய பிரதமர். இந்த 140 கோடி மக்களுடைய பிரதமராக பார்க்கிற மோடி வாய் திறக்கல. யார் அடித்து கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அந்த குற்றவாளிகளுக்கு 15 நபர்களுக்கு அரசு வேலை கிடைச்சிச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரியில் பசு இறைச்சி வைத்திருந்ததாக இஸ்லாமிய முதியவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட 15 பேருக்கு மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை வழங்கப்பட்டிருப்பது புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தாத்ரி ரகம் அருகே உள்ள கிராமத்தில் பசு இறைச்சியை வைத்திருந்ததாக கூறி முகமது இக்லக் என்ற முதியவர் அடித்துக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய 15 இளைஞர்களுக்கு மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான தேசிய அனல் மின் கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதான் இந்திய நாடு. அதே மாதிரி என்ன, ஆசிபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமி கோயிலுடைய கருவறையில் வைத்து 7 வயது சிறுமி கற்பழிக்கப்படுகிறாள். கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். அது நாடு முழுவதும் ஒரு பெரிய அளவில் போராட்டம் வெடிக்குது. எப்படி கோயில் கருவறையில் கற்பழிக்க போன சின்னஞ்சிறுமிக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 7 வயது சிறுமியை இப்படி நீங்கள் கற்பழித்து கொலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாடே கொந்தளித்து போராட்டம் நடக்குது. இந்த பிரதமர் வாய் திறந்தார்? அவரு இந்த நாட்டினுடைய மக்கள் தானே கொலை செய்யப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இந்த நாட்டில் நடக்குதுன்னு சொல்லி எல்லா பெண்களும் வீதியில் இறங்கி போராடுறாங்களே. இந்த படுகொலை செய்தவர்களை நான் கடுமையாக தண்டிப்பேன் அப்படின்னு பிரதமர் சொன்னாரா? அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா? அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். ஆசிபாவை கற்பழிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். என்ன தெரியுமா நடந்துச்சு? இதே மோடியுடைய கட்சியில் இருக்கிற காஷ்மீரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், பிஜேபியை சார்ந்த எம்எல்ஏக்கள் பேரணி நடத்துகிறாங்க. குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இவங்க பேரணி நடத்துகிறாங்க. இந்த பிரதமர் என்ன பண்ணார்? கண்டிச்சார் அவங்க எம்எல்ஏக்களெல்லாம். அப்போ இந்த நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் நியூசிலாந்துடைய பிரதமரிடத்தில் நம்ம பாடம் படிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய பாடத்தை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. மக்களை செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குதுங்க. செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இப்போ என்ன செய்ய போறீங்க இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். யார் இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்தை செய்தார்களோ அதை ரொம்ப நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பத்திரிகையாளருடைய சந்திப்புக்கு நான் இப்போ நேரத்தை ஒதுக்கிறது நான் செலவழிக்க தயாராக இல்லை. பாதிக்கப்பட்ட என் நாட்டினுடைய பிரஜைகளை நான் சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் அப்படின்னு நேராக பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறாங்க, போகிறாங்க, ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள் நிர்மூலமானுச்சு. இருந்துச்சா இல்லையா? தமிழர்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். பீகாரில் நடந்துச்சு, குஜராத்தில் நடந்துச்சுன்னா எப்படி நடந்துச்சு நமக்கு தெரியாது. இப்போ தமிழ்நாட்டில் நடந்த தமிழர்களுக்கு தெரியும். 7 மாவட்டங்கள் நிர்மூலமானது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் வரிசையில் நின்றாங்க ஒரே ஒரு மெழுகுபத்திக்காக வேண்டி. ஒரு மெழுகுபத்தியை வாங்கிறதுக்கு 5 ரூபா பெருமானம் உள்ள ஒரு மெழுகுபத்தியை வாங்கிறதுக்கு பல கோடிக்கு அதிபதியானவர்கள்லாம் வரிசையில் நின்னாங்க. சாப்பாடு கிடைக்கல. ரோட்டில் யாராவது சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடு இலவசமாக கொடுக்குறாங்கன்னா அந்த சாப்பாடை வாங்குவதற்கு வரிசையில் நின்று வாங்கினார்கள். அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள். தண்ணீர் இல்லாமல் வாய்க்காலில் போடுற தண்ணியை, ஓடுற தண்ணியை நாங்கள் சூடு காட்டி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாய் அப்படின்னு கிராம மக்கள் சொல்கிறாங்க. தங்குவதற்கு இடம் இல்லாமல் பிளாட்பாரத்தில் படுத்து கிடந்தாங்க. ரோட்டு ஓரத்தில் கூடார மாதிரி அமைச்சு எத்தனை தெருக்கல்ல அகதி முகாம்கள், ஒவ்வொரு தெருவுலையும் நம்பர் போட்டு அகதி முகாம்கள். இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை தமிழக வரலாற்றிலே காண முடியாத ஒரு பாதிப்பு தமிழ்நாடு கண்டிச்சு.
பிரதமர் வந்தாரா? எத்தனை லட்சம் மக்கள் வந்து அகதி முகாமில் தங்கினாங்க? இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்து ஆறுதல் சொன்னாரா? அந்த மக்களுக்கு என்ன கஷ்டம், என்னுடைய மக்கள்னு கண்ணீர் வடித்து கதறினாரா? நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், உங்களுடைய கஷ்டத்தை துடைக்கிறேன் அப்படின்னு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து சொன்னார், ஆறுதல் சொன்னாரா? இறந்து போனது 50 பேர், படுகொலை செய்யப்பட்டார்கள் பயங்கரவாதிகளால். ஆனால் நியூசிலாந்தினுடைய பிரதமர் ஓடோடி வருகிறார். எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அடக்கம் பண்ணுறதுக்கு, அதற்கான நிவாரணத் தொகையை நான் தர்றேன், கவலைப்படாதீங்க, நான் ஆறுதல் சொல்கிறேமே, இதுதான் இந்த நியூசிலாந்தினுடைய உண்மையான முகம், தைரியமா இருங்க, இது போன்ற சம்பவம் இனி நியூசிலாந்தில் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி தேத்தி விட்டாரே. இந்த பிரதமரிடத்தில் நமது இந்திய ஆட்சியாளர்கள் பாடம் படிக்கணுமா இல்லையா? ஒரே ஒரு அகலாக்குடைய படுகொலை மட்டுமல்ல, எத்தனை மனிதர்கள் இந்த மாட்டின் பெயரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடித்து பெஹ்லுகான் அடித்து படுகொலை செய்யப்பட்டார், இதே மாதிரி மாட்டிறைச்சிக்காக வேண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு நபர் பீகாரில் ஜெயினுல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் முதியவர் எரித்து கொலை செய்யப்படுகிறார், முஸ்லீம்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி. இன்னொருத்தர் முதியவராக இருக்கிறார் ராஜஸ்தானில், அவரும் எரித்து படுகொலை செய்யப்படுகிறார் முஸ்லீம்ங்கிற ஒரு காரணத்திற்காக. அப்போ சிறுபான்மை மக்கள் இப்படி படுகொலை செய்யப்படுகிறார்கள், காட்டு மிராண்டித்தனமாக அடித்து படுகொலை செய்யப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள். நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது உங்கள் மேலே யாரும் கையை வைக்க முடியாது அப்படின்னு பிரதமர் வாய் திறந்து சொல்லணும்ல, சொன்னாரா? சொல்லலை. இவர் வந்து பிரதம மந்திரியாக இருக்கிறப்ப இல்லை, முதலமைச்சராக இந்த மோடி குஜராத்தில் இருக்கும் பொழுது கோத்ரா சம்பவத்தில் ஒரு பெரிய கலவரம் ஏற்படுகிறது. அந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். எல்லாம் சொந்த வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் போய் அகதி முகாமில் போய் தங்கிடுறாங்க. சொந்த வீடு வாசலாம் விட்டுட்டு அடித்து கொண்டு வாங்கண்டு. அகதி முகாமில் இருக்கிற அந்த முஸ்லிம்களை பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்குறார். இப்படியெல்லாம் அகதி முகாமில் போய் அவங்க தங்கியிருக்கிறாங்களே, எவ்வளோ நாள் அவங்க அப்படி தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லிம்களுடைய தங்கியிருக்கிற அந்த அகதிகளை பற்றி ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார். கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் முதலமைச்சராக அப்போ மோடி, அந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கிற மோடி பதில் சொல்கிறார், அவங்க அகதி முகாமில் கஷ்டப்படுறாங்களா? அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னவர் தான் இந்த மோடி. அப்போ நாட்டு குடிமக்கள் மீது இவருக்கு என்ன அக்கறை இருந்திருக்குது? ஏதாவது கவலைப்பட்டிருக்கிறாரா இவர்? அப்போ இப்படிப்பட்ட இந்த இந்தியனுடைய ஆட்சியாளர்கள் நியூசிலாந்து பிரதமரிடத்தில் இவர்கள் பாடம் படிக்க வேண்டும். இது இவருக்கு மட்டும் அந்த சிந்தனை கிடையாது, இவருடைய கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த சிந்தனை இருக்குது. எப்படின்னா மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அதை பற்றி கவலைப்பட்டிருக்கணும்ல, மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறார், அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவுடனே அந்த இறந்து போன மனைவியை வீட்டுக்கு கொண்டு போகணும், ஆம்புலன்ஸ் தாங்கன்னு கேட்குறார். ஆம்புலன்ஸ் தாங்கன்னு கேட்டாக்கா ஆம்புலன்ஸ் கொடுக்கும்ல அரசு மருத்துவமனை, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுது. வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மனைவியுடைய உடலை தோளில் சுமந்து கொண்டே 10 கிலோமீட்டருக்கு பயணம் செய்கிறார். 12 வயசு பொண்ணு இருக்கிற துணிமணியெல்லாம் அள்ளி அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஒரு பையில் அந்த துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அந்த தந்தைக்கு பின்னாடியே அந்த பொண்ணு பின்னாடி நடந்து போகுது. எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஆட்சி இந்த நாட்டில்! காரி துப்ப மாட்டான் எவனாவது? இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு வெக்கப்படுவான் ஒருத்தனும். ஏன் இறந்து போனவங்களுடைய உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட ஒரு அரசாங்கத்தில் ஆம்புலன்ஸ் தரல, மறுக்கிறாங்க. 10 கிலோமீட்டர் மனைவியை இறந்து போனதோடைய பிரிவு எப்படி இருக்கும்? அம்மா இறந்து போயிட்டாங்களேங்கும்போது அந்த மகளுக்கு எப்படி துடிச்சிருப்பா? 12 வயசு பொண்ணு, உலகம் தெரியாதவ. ஆம்புலன்ஸ் இல்லை, ஒரு துணியில் அந்த பாடியை சுற்றி தோளில் சுமந்துக்கிட்டு 10 கிலோமீட்டர் நடக்கிறார். இது இந்த நாட்டுக்கு பெரிய கேவலம் இல்லையா? அது இதான் இந்த ஆட்சி செய்கிற முறையாது? நீங்கள் நாட்டு மக்களை கவலைப்படுற முறையாது? நீங்கள்லாம் போய் படிங்க போங்க, எங்கே நியூசிலாந்து பிரதமர்கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வாங்க. அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. குழந்தை இறந்து போயிடுது, ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, குழந்தை இறந்து போச்சு, வீட்டுக்கு கொண்டு போகணும், ஆம்புலன்ஸ் தாங்க கேட்குறாரு. குழந்தைய தூக்குறது கூட ஆம்புலன்ஸு தர மாட்டேங்கிறான்.
அப்புறம் என்ன பண்றாரு, ஆம்புலன்ஸ் அறுத்ததுனால பைக்கில் வச்சுக்கிட்டு போறாரு. பெத்த தகப்பன எப்படி துடிச்சிருப்பான் அவன். சைக்கிளில் வச்சுக்கிட்டு போறாருங்க, சைக்கிளில் வச்சுக்கிட்டு போறாரு இறந்து போன குழந்தைய. கதறி அழமாட்டான். அப்போ இவ்வளோ கேடுகட்ட ஒரு ஆட்சி இந்த நாட்டில் நடத்துறீங்களே, நீங்கள்லாம் யாருக்கு ஆட்சி செய்கிறீங்க? கோமாதாவுக்கு தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க. கோமாதா இருக்குதுல்ல, கோமாதான்னு பேர் இது. மாடுக்கு தெரியுமா கோமாதான்னு? அந்த ஒரு பசு மாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஆம்புலன்ஸுங்க உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு கேவலம் நடந்திருக்குதா? மனுஷனுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை, மாட்டுக்கு ஆம்புலன்ஸ். மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வச்சு அதை இலவச சர்வீஸு. இதே உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது இன்னைக்கு. அப்போ நீங்கள்லாம் என்ன செய்யணும்? மனிதர்களுக்கு ஆட்சியாளர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் போய் நியூசிலாந்து பிரதமர்கிட்ட போய் நீங்கள் பாடம் படிச்சுட்டு வரணும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் தான். கஜா புயலில் மக்களை மறந்துட்டாங்க, எவ்வளோ கலவரங்கள் மக்களை மறந்துட்டாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? ஒரு பட்டேல் சிலை, அந்த சிலையை வடிக்கிறதுக்காக வேண்டி 3000 கோடி ரூபா. யாரோட காசு? ஏழை மக்களுடைய வரி பணத்தில் 3000 கோடிக்கு ஒரு சிலை. இதை இங்கிலாந்தில் உள்ள ஒரு எம்பி கேட்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர். குஜராத்தில் 3000 கோடி செலவில் பட்டேலுக்கு சிலை அமைத்திருப்பதை இங்கிலாந்து எம்பி காட்டமாக விமர்சனம் செய்திருக்கிறார். ஏழை நாடு என்று சொல்லி எங்களிடம் நிதி உதவி கேட்டு வாங்கும் இந்தியா இப்படி 3000 கோடியை வீணடித்தது முட்டாள்தனம் என்றார் கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பி பீட்டர் பூன். கடந்த 5 ஆண்டில் மட்டும் 10,000 கோடியை இங்கிலாந்திடம் உதவியாக பெற்ற இந்தியா இப்படி ஒரு சிலைக்காக நிதியை வாரி இறைத்தது பெரும் தவறு என அவர் கூறிய கருத்தை அந்நாட்டில் பலரும் ஆதரித்துள்ளனர். காசையெல்லாம் நீங்க வீணடிச்சிட்டீங்க. அவரு ஒரு அங்கிருந்து அவர் கண்டனம் தெரிவிக்கிறார். காசை வீணடித்து விட்டீர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு நாங்க 10,000 கோடி உங்களுக்கு கடன் கொடுத்துருக்குறோம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு சிலைக்காக வேண்டி 3000 கோடி செலவு பண்ணிட்டு இப்படி காசை நீங்க வீணடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலாந்தினுடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கிறார். இப்படிதான் இந்த இந்திய நாட்டினுடைய ஆட்சி முறை இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் அதனுடைய பிரதமரிடத்தில் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கையை ஊற்றார் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் அவர் ஊட்டக்கூடிய வகையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை இந்த ஆட்சியாளர்கள் பெறுவார்களா அப்படிங்கிறதான் ஒரு சந்தேகம். இது போக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த நாட்டில் உள்ள மக்களை நம்ம பாராட்டணும். பிரதம மந்திரி மட்டுமல்ல, நாட்டு மக்களுங்க. அவன் போய் பள்ளிவாசலில் போய் தொழுகைக்கு போன மக்களை பயங்கரவாதிகள் சுட்டு கொள்றான் கண்மூடித்தனமா. அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சிக்கிட்டு போனா? இப்படி துப்பாக்கியால் சுட்டுட்டா, கண்மூடித்தனமாக எல்லாரையும் கொன்னுட்டா, அவங்களுடைய கொள்கையை அழிஞ்சிரும், இஸ்லாம் வளராது அப்படி நினச்சான்ல. அதில் மண்ணள்ளி போடுற மாதிரி அந்த மக்களுடைய நடவடிக்கை இருக்குது. இன்னைக்கு என்ன? அவனோட பள்ளிவாசலில் போய் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து மக்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அந்த தொழுகை நடக்கிற இடத்துல அந்த பள்ளிவாசலில் போய் அமர்ந்து நீங்கள் எப்படி வழிபடுறீங்க அதை நாங்கள் பார்க்கணும், நீங்கள் தொழுகிற முறையை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டு படை திரண்டு இன்னைக்கு பள்ளிவாசலை நோக்கி நியூசிலாந்துடைய மக்கள் வருகிறார்களே, அந்த மக்களுடைய நடவடிக்கையை பாராட்டணும். சகோதரத்துவத்தை இப்படி அறிக்கையில் வார்த்தையில் சொல்லாமல் அவங்க வெளிப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை அவங்க அப்படியே மக்கள் கட்டி அணைக்கிறாங்க. பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் அந்த நியூசிலாந்துடைய மக்களுடைய நடவடிக்கையும் இருந்திருக்கிறது. இது இந்திய திருநாட்டினுடைய ஆட்சியாளர்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இது நமக்கு அவங்க பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. நம்ம பெரிய நாடாக வளர்ந்த ஜனநாயக நாடாக நாம் சொல்லிக் கொண்டாலும் கூட ஜனநாயகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நியூசிலாந்து மக்களும் அந்த நாட்டினுடைய பிரதமரும் இந்த ஆட்சியாளர்களுக்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய தருணத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.